மிக அழகான மற்றும் மூர்க்கமான விலங்குகளில் ஒன்றாக கருதப்படுகின்றன. காட்டில் வாழும் பெரிய விலங்குகளில் ஒன்று புலி. புலி பூனை குடும்பத்தை சேர்ந்தது. புலியின் உடலானது செங்குத்தான கருப்பு நிற கோடுகளுடன் சிவப்பு கலந்த ஆரஞ்சு நிற மென்மையான மயிர்களையும் வெளிரிய அடிப்பகுதியையும் கொண்டிருக்கும். புலிகள் மாமிசங்களை உண்ணும். புலி என்பது பூனை குடும்பத்தை சேர்ந்தது. புலி பாலூட்டி வகையை சேர்ந்தது. பேரினம் பெரும்பூனை. புலிகள் பெரும்பாலும் மறைவிடம், அதிகம் இரை உள்ள இடம், நீர்நிலைகளின் அருகில் காணப்படும். சைபீரிய வெப்பக்காடுகள் தொடங்கி இந்திய துணைக்கண்டம் மற்றும் சுமத்ரா தீவு பகுதிகளில் உள்ள வெப்ப மண்டல மற்றும் மிதவெப்ப மண்டல காடுகள் வரை பரவலாக காணப்படுகின்றன. புலிகள் பாலூட்டி வகையை சேர்ந்தது. புலிகள் மாமிசம் மட்டுமே உண்ணும். மான், காட்டுப்பன்றி, மரிமான், எருமை போன்ற விலங்குகளை வேட்டையாடி உண்ணும். அமூர் அல்லது சைபீரியன் புலி 660 பவுண்டுகள் வரை எடையுள்ளதாக இருக்கும். சுமத்ரா தீவில் காணப்படும் புலிகள் மிகச்சிறியது. ஆண் புலிகளின் எடை 150 பவுண்டுகள். பெண்கள் புலிகள் அனைத்து கிளையினங்களிலும் ஆண்களை விட குறைவாகவே எடை கொண்டது. புலிகள் நன்கு நீந்துபவை. வேட்டையாடவும் ஆறுகளை கடக்கவும் பெரும்பாலும் குளங்கள் அல்லது நீரோடைகளில் குளிர்ச்சிக்காகவும் நீரில் நீந்தி செல்கிறது. புலியின் உருமல் 3 கிலோமீட்டர் தொலைவு வரை கேட்க முடியும். புலிகள் இரவில் வேட்டையாடும். பொதுவாக தனியாகவே வேட்டையாடும் விலங்கு. பதுங்கியிருந்து எதிரியை தாக்கும். புலிகள் பெரிய விலங்குகளை வேட்டையாடும் போது தன் முன்னங்கால்களால் இழுத்து தரையில் தள்ளுகிறது. தன் இரை சாகும் வரை அதன் கழுத்தை கடித்து நெருக்குகிறது. புலிகள் மணிக்கு 65 கிலோமீ வேகத்தில் ஓடக்கூடியது. புலியின் பின்னங்கால்கள் அதன் முன்னங்கால்களை விட நீளமாக உள்ளன. புலிகள் ஒரே தாவலில் 20-30 அடி முன்னோக்கி பாயும் திறனைக் கொண்டது. புலியின் வகைகள் வங்கப்புலி, இந்தோசீனப் புலி, மலேசியப் புலி, சுமத்ரா புலி, சைபீரிய புலி, தென்சீனப் புலி, தங்க நிறப்பட்டை புலிகள், மால்டீஸ் புலி, பலகை கல் நிறப் புலி. பொதுவாக புலிகள் நவம்பர் முதல் ஏப்ரல் வரை புணர்ச்சியில் ஈடுபடுகிறது. புலிகள் தங்கள் குட்டிகளை ஈன்றெடுக்க 16 வாரங்கள் ஆகும். புலிகள் 10 முதல் 15 ஆண்டுகள் வரை வாழும். வேட்டையாடுதல் மற்றும் பிற விலங்குகளால் எந்த ஒரு பாதிப்பும் நேராமல் இருந்தால் காடுகளில் வாழும் புலிகள் 26 வருடங்கள் வரை வாழும். இந்தியாவின் தேசிய விலங்கு புலிகள் பூனை குடும்பத்தை சேர்ந்த விலங்கு. ஒரு புலியின் எல்லைக்குள் மற்றொரு புலி நுழையாது. புலிகளின் உமிழ்நீரில் உள்ள ஆன்டிசெப்டிக் தன்மை காயத்திற்கு மருந்தாகிறது. காயம் ஏற்பட்டால் அதில் தொற்று ஏற்படாமல் காக்கிறது. புலிகள் சிங்கங்களுடனும் இனப்பெருக்கத்தில் ஈடுபடுமாம். ஒரு ஆண் புலி பெண் சிங்கத்துடன் இனப்பெருக்கம் செய்யும்போது டைகான் இன பூனை உருவாகிறது. இவை லைகர் இனத்தை விட பெரிய பூனையாகும். லைகர் இனம் என்பது ஒரு பெண் புலி ஆண் சிங்கத்துடன் சேரும்போது உருவாகும் கிராஸ் பூனை இனமாகும். அமெரிக்கா, செக் ரிப்பப்ளிக், இந்தியா, அர்ஜென்டினா உள்ளிட்ட நாடுகளில் டைகான்களை காணலாம். தாய்ப்புலி தனது குட்டிகளுடன் இருப்பது ஆம்புஷ் என்று அழைக்கப்படுகிறது. டெம்பரும் சோகமான விஷயம் என்னவென்றால் புலிக்குட்டிகள் குருடாக பிறக்கின்றன. மேலும் சில மட்டுமே உயிர் பிழைக்கின்றன. உண்மையில் புதிதாக பிறந்த குட்டிகளால் எதையும் பார்க்க முடியாது. அவை தாயின் வாசனையை மட்டுமே பின்பற்றுகின்றன. அவர்கள் பார்வையற்றவர்களாக பிறந்து அதைத் தொடர முடியாமல் இருப்பதால் அவர்களில் பெரும்பாலோர் பசி அல்லது குளிர்ச்சியால் இறக்கின்றனர். சில ஆண் புலிகளால் புணர்ச்சிக்காக புலிகளை உண்ணும். உங்களில் பெரும்பாலோருக்கு இது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் பெரும்பாலான பூனை இனங்களின் ரோமங்களிலும் தோலிலும் கோடுகள் இருக்கும். மனித கைரேகைகளைப் போலவே புலிகளின் மீதுள்ள கோடுகளின் தனித்துவமான வடிவமும் அவர்களின் அடையாளமாக செயல்படுகிறது என்பது உண்மையில் உண்மை. புலிகள் அல்லது வீட்டுப் பூனைகளின் ரோமங்களை நீங்கள் மொட்டையடித்தாலும் நீங்கள் இன்னும் கோடுகளைப் பார்ப்பீர்கள். கார்ல் லின்னேயஸ் தனது படைப்பான சிஸ்டமா நேச்சுரேவில் புலியை விவரித்தார் மற்றும் அதற்கு அறிவியல் பெயரை ஃபெலிஸ் டைகிரிஸ் வழங்கினார்.